ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம எல்லாருக்குமே அடுத்த வருஷம் T20 வேர்ல்ட் கப் நடக்க போகுதுன்னு தெரியும். அதுவும் இந்தியாவில் நடக்க போகுது. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா கோஹோஸ்ட் பண்றாங்க 2026 T20 வேர்ல்ட் கப். அண்ட் அந்த வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்ட் கப், அதாவது 2024 வேர்ல்ட் கப் நம்ம ஜெயிச்சோம் பாத்தீங்களா, அந்த வேர்ல்ட் கப்ல கூட 20 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் ஐசிசி டோர்னமெண்ட். அண்ட் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த டீம்ஸ்லாம் எப்படி எடுப்பாங்க அப்படின்ட்டு? எப்படி இந்த டீம்ஸ்லாம் T20 வேர்ல்ட் கப்க்கு குவாலிஃபை ஆவாங்க நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் இதுக்கு லேப்டாப் ஸ்கிரீனுக்கு ஜம்ப் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம லேப்டாப்க்கு மாறியாச்சு. ஸோ எப்படி குவாலிஃபிகேஷன் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2007ல தான் T20 வேர்ல்ட் கப் ஆரம்பிச்சது. அண்ட் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் ஆரம்பிச்சது 2007ல. அண்ட் 2007ல இருந்து 2022 வரைக்கும் ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐசிசி ரேங்கிங்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் 10 டீம்ஸ், அதாவது டாப் 10 ரேங்க் டீம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலா குவாலிஃபை ஆயிடுவாங்க இந்த 2007 to 2022 பீரியட்ல. அண்ட் 2007ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 12 டீம்ஸ் ஆடினாங்க. அண்ட் 2022ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 16 டீம்ஸ் ஆடி இருக்காங்க. ஸோ இந்த மத்த டீம்ஸ் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் 10 டீம்ஸ் குவாலிஃபை ஆயிடும். ஓகே, ஆனா மத்த டீம்ஸ் எல்லாம் எப்படி குவாலிஃபை ஆவாங்கன்னா, இங்க காட்டுறாங்க பாத்தீங்களா, ஆப்பிரிக்கா, அமெரிக்காஸ், ஏசியா, ஈஸ்ட் ஏசியா, பசிபிக், யூரோப் அப்படின்ட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஐசிசி ரீஜியன்ஸ். ஸோ இந்த ரீஜியன்ஸுக்கு தனித்தனியா குவாலிஃபையர்ஸ் வைப்பாங்க. இந்த ஆப்பிரிக்கா, அமெரிக்காஸ், ஏசியா, யூரோப் இந்த மாதிரி ரீஜியன்ஸ்க்குலாம் தனித்தனியா ஒரு குவாலிஃபையர்ஸ் வைப்பாங்க. அந்த குவாலிஃபையர்ஸ் குவாலிஃபை ஆன டீம்ஸ் எல்லாம் குளோபல் குவாலிஃபையர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபையர் ஆடுவாங்க. அதுதான் ஃபைனல் குவாலிஃபையர். அதுல இருந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் 2 டீம் எடுப்பாங்க, சம்டைம்ஸ் 4 டீம் எடுப்பாங்க. அந்த மாதிரி மாறும் ஒரு வேர்ல்ட் கப்பும். இதுல பாத்தீங்கன்னா 2007ல பாத்தீங்கன்னா 2 டீம் எடுத்திருக்காங்க. அண்ட் 2014ல பாத்தீங்கன்னா 6 டீம் எடுத்திருக்காங்க. 2022ல 4 டீம் தான் எடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து 2024க்கு அடுத்து பாத்தீங்கன்னா வேற ஒரு சிஸ்டம் மாத்திட்டாங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த குளோபல் குவாலிஃபையர் எடுத்துட்டாங்க. அதாவது ஒரு ஐசிசி ரீஜன்ல இருந்தும் இவ்வளவு நம்பர் ஆஃப் டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லாட் கொடுத்துட்டாங்க. அண்ட் நீங்க இந்த டேபிள பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஆப்பிரிக்கா ரீஜன்ல இருந்து 2 டீம்ஸ் குவாலிஃபை ஆகலாம். அமெரிக்காஸ் ரீஜன்ஸ்ல இருந்து ஒரு டீம் குவாலிஃபை ஆகலாம். ஏசியால இருந்து 2 டீம், ஈஸ்ட் ஏசியா பசிபிக்ல இருந்து ஒரு டீம், அண்ட் யூரோப்ல இருந்து 2 டீம். சோ மொத்தமா 8 டீம் குவாலிஃபை ஆகலாம். அண்ட் இது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லுவேன் நானு. ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் டீம்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால அதுவும் நல்ல விஷயம். ஏன்னா குளோபலா கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம நம்பர் ஆஃப் டீம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் T20 தான் இதுக்கான பெர்ஃபெக்டான ஃபார்மேட்டும் கூட. இது ஏன் இந்த ஃபார்மேட் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா, நிறைய டீம்ஸ்க்கு ஒரு குவாலிஃபிகேஷன் ஹோப்ஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு குளோபல் குவாலிஃபையர் வச்சு அதுல இருந்து 2 டீம் தான் எடுக்கிறீங்கன்னா, அந்த குளோபல் குவாலிஃபையர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதே 8 டீம் தான் இருக்கும். ஸோ அந்த 8 டீம்ல இருந்து 2 டீம் தான் குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த 8 டீமுக்கு தான் சான்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் T20 வேர்ல்ட் கப்க்கு போறதுக்கு. ஆனா இந்த ரீஜன் வைஸ் குவாலிஃபையர்ஸ்ல பாத்தீங்கன்னா அதாவது இப்ப இருக்கிற குவாலிஃபையர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால இருந்து 2 டீம் எடுக்கிறாங்கன்னா, அந்த ஆப்பிரிக்கா ரீஜன்லயே ஒரு 10 டீம் ஆடுவாங்க. அந்த 10 டீம்ல இருந்து 2 டீமுக்கு குவாலிஃபை ஆவாங்க. அண்ட் அமெரிக்கா ரீஜன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு டீம் குவாலிஃபை ஆகுறாங்கன்னா, அந்த ஒரு டீமுக்கு ஒரு 5-6 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அந்த குவாலிஃபயர்ஸ்ல. அந்த மாதிரி ஏசியாக்கு, ஈஸ்ட் ஏசியா பசிபிக், யூரோப் அந்த மாதிரி சோ அந்த குவாலிஃபயர்ஸ்க்கே பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து 30 டீம் விளையாடுவாங்க கண்டிப்பா. சோ அதனால என்ன நடக்கும்னா, அந்த 25-30 டீமுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு T20 வேர்ல்ட் கப்க்கு போறதுக்கு. ஆனா இந்த போன மெத்தட்ல பாத்தீங்கன்னா வெறும் 8 டீமுக்கு தான் சான்ஸே இருக்குது ஒரு T20 வேர்ல்ட் கப்க்கு போறதுக்கு. சோ இதனால என்ன ஆகும்னா, கண்டிப்பா இந்த ரீஜியன்ஸ்ல இருக்கிற மத்த சின்ன டீம்ஸ்க்குலாம் ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். அண்ட் புது டீம்ஸ் வரதுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்கு இதனால. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா இட்டாலி குவாலிஃபை ஆயிருக்காங்க T20 வேர்ல்ட் கப். அடுத்த வருஷம் நடக்கிற T20 வேர்ல்ட் கப்க்கு இட்டாலி குவாலிஃபை ஆயிருக்காங்க. நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் இட்டாலிலாம் கிரிக்கெட் ஆடுவாங்கன்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா T20 வேர்ல்ட் கப்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அது ஏன்னா இந்த மெத்தட்னாலதான், இந்த சிஸ்டம்னாலதான். சோ யூரோப்ல இருந்து 2 ஸ்லாட் இருக்கு. அந்த 2 ஸ்லாட்ல ஒரு ஸ்லாட் நெதர்லாண்ட்ஸ் அண்ட் இன்னொரு ஸ்லாட் இட்டலி பிடிச்சிட்டாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன் ரொம்ப அதிகமாகும். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், 2007ல 6 பேர் தான் குவாலிஃபயர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஆனா 2026 T20 வேர்ல்ட் கப்க்கு பாத்தீங்கன்னா 87 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதாவது 87 டீம்ஸ் எங்க இருந்து வந்ததுன்னா, நீங்களே பாக்குறீங்க இந்த டேபிள. சோ ஒரு ரீஜனல் குவாலிஃபயர்ஸ்க்கும் சப் ரீஜனல் குவாலிஃபயர்ஸ் எல்லாம் நடத்துவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அமெரிக்காஸ் குவாலிஃபயர்ல சப் ரீஜனல் குவாலிஃபயர்ல
இவ்வளவு டீம்ஸ் ஆடிருக்காங்க, 9 டீம் ஆடிருக்காங்க. அண்ட் அந்த 9 டீம்ல வந்து 4 டீம் வந்து ரீஜனல் ஃபைனல்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த ரீஜனல் ஃபைனலுக்கு வந்து போவாங்க. அந்த ரீஜனல் ஃபைனல்ல இருந்து தான் வந்து எந்த டீம் வந்து குவாலிஃபை ஆகும் T20 வேர்ல்ட் கப் அப்படின்றது வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் வந்து ஆப்பிரிக்கால பாத்தீங்கன்னா வந்து குவாலிஃபயர் A, குவாலிஃபயர் B, குவாலிஃபயர் C நடத்திருக்காங்க. அப்படிதான் வந்து சப் ரீஜனல் குவாலிஃபயர்ஸ் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சப் ரீஜனல் குவாலிஃபயர்ஸ் வந்து டீம்ஸ் வந்து ரீஜனல் ஃபைனலுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து T20 வேர்ல்ட் கப்க்கு வருவாங்க. அண்ட் ஆக்சுவலா இதனால தான் நான் வந்து சொன்னேன் இது வந்து ஏன் வந்து பெட்டரான மெத்தட்ன்ட்டு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா வந்து தெரியும், இது வந்து யூரோப்போட சப் ரீஜனல் குவாலிஃபயர்ஸ். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், குவாலிஃபயர் ஏலயே வந்து 2 குரூப், குவாலிஃபயர் பில 2 குரூப், குவாலிஃபயர் சில 2 குரூப். ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 10 15 20 25 30 இது வந்து டைரக்ட் குவாலிஃபயர்ஸ் 2 பேருமே. ஸோ அதையும் கவுண்ட் பண்ணிக்கலாம். 32. ஸோ இது 3 30. ஸோ இவங்க வந்து ரீஜனல் ஃபைனலுக்கு போனவங்க 32. ஸோ 32 டீம்ஸ் வந்து மொத்தமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஒரு ரீஜன்ல இருந்து மட்டுமே. ஸோ அதனாலதான் வந்து இங்க யூரோப் வந்து 32 அப்படின்னு போட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ்ல. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தோம்னா வந்து 87 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னா வந்து இது வந்து 2026 T20 வேர்ல்ட் கப்க்கு. இது கண்டிப்பா வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இப்போ நிறைய டீம்ஸ் புது டீம்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்தாதான் வந்து காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அப்பதான் வந்து கிரிக்கெட் பாக்கிறதுக்கும் இன்னும் நல்லா இருக்கும், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் புது டீம்ஸ் வரதுனால வந்து புது ஃபேன் பேஸும் கண்டிப்பா வந்து வரும். இப்போ இட்டாலி குவாலிஃபை ஆயிடுச்சுன்னா எல்லாருமே இட்டாலியில இருக்கிற எல்லாருமே வந்து இட்டாலி T20 டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா கண்டிப்பா வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து கண்டிப்பா வந்து ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த டீம் பிளேயர்ஸோட ஃபேமிலிஸாவது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அது மூலியமாவது வந்து கிரிக்கெட் வந்து இன்னொரு கண்ட்ரில வந்து ஒரு இடம் பிடிக்கும். அண்ட் இப்போ வந்து 2028 ஒலிம்பிக்ஸ்லயும் வந்து ஃபீச்சர் ஆக போறதுனால கண்டிப்பா வந்து மற்ற கண்ட்ரிஸும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க கிரிக்கெட் மேல, அதுவும் எஸ்பெஷலி வந்து T20 ஃபார்மேட் மேல. ஏன்னா அதுதான் வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க ஒலிம்பிக்ஸுக்கு. ஸோ கைஸ் இப்படிதான் வந்து T20 வேர்ல்ட் கப்க்கு வந்து டீம்ஸ்லாம் வந்து குவாலிஃபை ஆவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமா. அண்ட் உங்களுக்கும் வந்து கிரிக்கெட்ல வந்து நிறைய டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வந்து நிறைய வரும் கண்டிப்பா உங்களுக்கு. ஸோ தேங்க்யூ, பாய்.